ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறைய மூவி ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது என்னென்ன மூவி, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, ட்ரெய்லர் எப்படி இருந்திருக்கு, எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெவன் த ஹண்டர் மூவி தான். ஸோ நம்ம சோனி சைடோட மூவி, பட் அகெயின் ஃப்ரம் த நம்ம மார்வல் யூனிவர்ஸ் தான், மெயினாக நம்ம ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லேருந்து. ஸோ இப்போதைக்கு படம் ஃபுல்லாக நம்ம December 13 ஃபைனலி ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு வருஷம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய மூவி. அதை அப்படியே டிலே பண்ணி இப்போது நம்ம கடைசியாக December 13 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலி ஒரு ட்ரெய்லராகவும் போட்டு அண்டு மேக்ஸிமம் அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மூவியும் கிடையாது. ஸோ இந்த படம் இப்போது ரிலீஸ் ஆயிரும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் கிரெவன் யார் கேரக்டர் உங்களுக்கு தெரியாதுன்னா சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஹண்டர் மாதிரியான ஒரு கேரக்டர். கொஞ்சம் வில்லனிசமான சைடில் தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க நம்ம மார்வலோட காமிக் சைடில். ஆனால் இந்த படத்தில் அவர்களோட ஆரிஜின் ஸ்டோரி ஆட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இனிஷியல் லைக் ட்ரெயிலர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவர் வந்து இப்போ ஜெயிலில் இல்லை, எல்லாருமே தான் இவர்கிட்ட மாட்டிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஏன்னா இவர் வந்து ஒரு ஹண்டருன்னு சும்மா பேர் வைக்கலாம். இவர் வந்து பொறுமையாக ஒருத்தனா தேடி கண்டுபிடிச்சி சாவடிப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அதுதான் ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் பார்த்தோன்னே அந்த ஒரு ஹைப் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. மெயினாக ரைனோவோட கேரக்டரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி இந்த ட்ரெய்லரில் காமிச்சாங்களான்னு தெரில எக்ஸாக்டாக, பட் இதில் தான் இப்போ நான் ரைனோவை ஃபுல்லாக பார்த்தேன். செம்மையாக இருந்தது. அண்டு இதே மாதிரி இன்னும் என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க அண்டு பார்ப்போம். நம்ம சோனி சைட்லேருந்து அவங்க ஸ்பைடர்மேனோட எல்லாம் கேரக்டர்ஸ் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா ஒரு டீம் ஆட்டம் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வெனம் ஒரு தனி கேரக்டராக, நம்ம மார்பியஸ் கேரக்டர் கொண்டு வந்தாங்க, மேடம் வெப் கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிரெவனோட கேரக்டரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மோனா 2 மூவியோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீக் ஸ்டார்டிங் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படியோ படம் ஃபுல்லாக நம்ம November 27 தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஸ்டோரி கூட ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ தான் ஆகுது. அதனால் இன்னும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க, இன்னும் நிறைய டைம் இருக்குது. அண்ட் மோனா 1 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும். இங்கே கொஞ்சம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுவாங்க. அண்ட் அதில் நம்ம ஹீரோ பார்ட்னர்லாம் உள்ளே அவருக்கு அப்போ தான் ஜாயின் ஆவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா அட்வென்ச்சரஸாக போவாங்க. பட் இப்போது செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாக இவங்களோட பீப்புள்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கனெக்ட் பண்ணுறது தான் கான்செப்ட். அப்படி தான் ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஜர்னி அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, அதான் படத்தோட மெயின் பிளாட்டாக இருக்க போகுது. ஸோ ஓகே, அதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. நல்ல அனிமேஷன் மூவி, ஃபன் காமெடி. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த எல்லா கேரக்டர்ஸ் அப்படியே செகண்ட் பார்ட்லேயும் வராங்க. அந்த கோழியை கூட அவங்க மறக்கலை, அது கூட திரும்பி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்னியோட நம்ம முஃபாசா ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, த லயன் கிங். ஸோ இந்த படம் கூட நம்ம December 20 தான் ரிலீஸ் ஆகுது. என்ன பேக் டு பேக் நிறைய டிஸ்னியோட அப்படியே கண்டினியூஸாக ரிலீஸ் பண்ணுறாங்களேன்னு தான் பார்த்துருந்தேன். அண்ட் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து த லயன் கிங் மூவி பார்த்துருந்தீங்கனாலே அது நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதே எக்ஸாக்டான ஸ்டோரி, ஆனால் முஃபாசாவோட ரோலில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தான் அப்படியே காமிச்சிருக்காங்க. அவர் ப்ரீயட்லேயும் ப்ளஸ் இதுலேயும் வந்து லைக் லைன்ஸ்லேயும் ரேசிசம் இருக்கான்னு தெரில, கொஞ்சம் அந்த மாதிரி தான் உள்ள ட்ரெயிலில் காமிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தனி குரூப். அண்ட் இன்னொரு கொஞ்சம் ஒயிட் கலரில் லைன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள ஒரு தனி குரூப்பாகவும். அண்ட் இவர் வந்து இன்னொரு லைனை வந்து இவரோட குரூப்பில் ஆட் பண்ணிடுவார். அண்ட் அவங்க அப்பா வந்து பிளட் லைன் மாறுது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏதோ இருக்குது, இதுக்கப்புறமா எப்படி நடந்திருக்குன்னு தான் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த லைன் கிங் ஆகிறோன்னா அங்கே சில சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறும். ஆனால் என்ன இருந்தாலும் படத்தோட மெயின் வந்து லைக் அது ஒரு அனிமேட்டட் மூவினே சொல்ல முடியாது. அது ஃபுல்லாகவே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போதே இது நல்ல ரியலிஸ்டிக்கான மூவி மாதிரி தெரியுமா. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நல்ல $1 பில்லியன் வரையும் அவங்க கலெக்ஷன் எடுத்துருந்தாங்களா, அதே தான் இந்த முஃபாசா படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம த லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீசன் 2 இன்னொரு ட்ரெய்லரும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸ் நம்ம இந்த மந்த் August 29 தான் ரிலீஸே ஆக போகுது நம்ம ப்ரைமில். ஸோ அட் டைம் எல்லா சீசன் லைக் எல்லா எபிசோட்ஸுமே வந்து ரிலீஸ் ஆகாது, அது பொறுமையாக ஒன்று எபிசோட் பர் வீக்காக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருந்தா கூட இன்னொரு வாட்டி ஹைலி ரெக்கமெண்டட் சஜஸ்டட் என்னென்னா சீசன் 1 இன்னொரு வாட்டி ரீகேப் ஆட்டம் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா அது எனக்கும் புரியுது, சீசன் 1 ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் போயிருந்தது. அவங்க ஜஸ்ட் இதுதான் இந்த உலகம் அண்ட் இதில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, லைக் ஹியூமன்ஸ் ஒரு பக்கம், எல்ஃப் ஒரு பக்கம், அண்ட் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எல்லாரையும் பிரித்து வச்சுருப்பாங்க. அண்ட் மெயின் வில்லன் யாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க வந்து ரிவீல்லாம் பண்ணுவாங்க.
அதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஆனால் அது ஸ்லோவாக தான் இருந்தது. வார் செக்மெண்ட் நாங்கள் எதிர்பார்த்தது வரல. ஆனால் சீசன் 2 ட்ரெய்லர்லேயே வந்து அவங்க எவ்வளோ இது ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக இருக்க போகுது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது, நிறைய வார் எப்பிக்கான சீன்ஸ்லாம் இருக்க போகுது, அது எல்லாத்தையும் அப்படியே செம்மையாக வந்து காமிச்சிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு சீசன் 2 மேலே கொஞ்சம் எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா சௌரான் அவரோட ஆர்மியோடு வராரு, எக்கச்சக்கமான ரிங்ஸும் உள்ளே இருக்குது அண்ட் எல்லா ரிங்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான பவர்ஸும் இருக்கும். அண்ட் அது யார் கைக்கு போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம சீசன் 2ல் பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக எல்லாம் நம்ம மல்டிடப் லாங்குவேஜோட தான் ரிலீஸ் ஆகுதா. ஸோ மெயினாக இதை நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தண்டர்போல்ட்ஸோட லீக்டான ட்ரெய்லர் பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் நானும் தான் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் அக்கௌண்ட்டில் ஸோ அங்கே தான் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்னையா எந்த ட்ரெய்லரே லீக் பண்ணி வச்சிட்டிங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து அவங்க லீக் ஆனப்பறம் அஃபிஷியலாக அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஏன்னு தெரில, இன்னும் மார்வல் சைட்லேருந்து அந்த ட்ரெய்லர் அவங்க ரிலீஸே பண்ணல. அண்ட் இன்னும் ஒரு லீக்டான ட்ரெய்லர் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ ப்ரோ அது மேபி ஃபேன்மேடாக இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம், பட் அப்படி கிடையாது. இது வந்து ஒரிஜினலான லீக்கடான ட்ரெய்லரு. அதை ஃபுல்லாக என்னோடய யூடியூப் இங்கே வீடியோவாக நான் போட முடியாது, இல்லைனா கிளைம் வந்து அந்த என்டையர் வீடியோவை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ பை த உள்ள கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸோட ஒரு இன்ட்ரோ ஆட்டோ காமிப்பாங்க அண்ட் ஒரு சின்ன ஃபைட் செக்மெண்ட் நடக்கும். கட்டசில் ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க, அதுதான் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் டாஸ்க் மாஸ்டர், நம்ம பக்கி, யூஎஸ் ஏஜென்ட், நம்ம எலினாவோட கேரக்டரு, கோஸ்ட்டோட கேரக்டர்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் மெயினாக கடைசியில் சென்ட்ரியோட கேரக்டரையும் வந்து அப்படின்றதோ தருவாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனது தான். சென்ட்ரியோட கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அதையும் இப்போ இந்த லீக் ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நான் என்ன எதிர்பார்க்கலாம், அஃபிஷியலாக அவங்க அதை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். மேபி இந்த ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரெய்லர் அவங்க உருவாக்கி லேட்டராக ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே April 30 நம்ம 2025 நெக்ஸ்ட் இயரில் தான் ரிலீஸ் ஆக போதா. அதனால ஸோ பரவாயில்ல, லீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை புதுசாக மேபி பண்ணலாம் தான் மாறும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு எல்லாம் இந்த நியூ ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கில். அண்ட் மெயினாக கங்குவா ட்ரெய்லர் பற்றி டெஃபினட்டாக பேசியே ஆகணும். ஏன்னா ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அது நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. சில கேரக்டர் போஸ்டர்ஸ்லேருந்து அதெல்லாம் ஓகே நல்லபடியாக இருந்தது. பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது இன்னும் சூப்பராக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கொண்டு போகிறாங்கன்னு. ஸ்டோரி மட்டும் பக்காவாக இருந்ததுன்னா சீரியஸ்லி படம் வந்து எங்கேயோ போயிடும். ஸோ எனக்கும் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஹை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சா. அதனால் இந்த படத்தை டெஃபினட்டாக நம்ம பார்த்துடலாம். அண்ட் உங்களுக்கு எப்படி ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இன்றைக்கி சொன்ன எத்தனை ட்ரெய்லர்ஸ், எந்த ட்ரெய்லர் பார்த்து நீங்களும் கொஞ்சம் ஈராக ஹைப்பாக வெயிட் பண்ணிடுறீங்களோ அதையும் அப்படி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.